தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னோட அன்பான வணக்கம். நம்ம மன்னார்குடி கடைத்தெருவில் அன்றாடம் போக்குவரத்து நெரிசலை நம்ம சந்திக்கிறோம். அதனால நம்ம பணிகளில் நிறைய காலதாமதம் ஏற்படுது. சிறு சிறு விபத்துகள், சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படுது. இதை தவிர்க்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, கனரக வாகனங்கள் தான் பெரும் பிரச்சனையாக இருக்கு. அதனால கனரக வாகனங்கள் கடைத்தெருவில் நுழையறதுக்கு காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் தடை விதிக்கணும். இரவு 9 மணிலிருந்து காலை 7 மணி வரைக்கும் அனுமதிக்கலாம். அடுத்ததா 4 சக்கர வாகனங்கள். 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துறதுக்கு தனியார் இடங்கள்ல பல அடுக்கு வாகன நிறுத்துமிடம் ஏற்பாடு பண்ணி அது கட்டணம் வசூலிச்சுக்கலாம். அப்படி செஞ்சோம்னா 4 சக்கர வாகனங்கள்ல வர்றவங்க அங்க நிறுத்திட்டு நடந்து போய் பொருட்களை வாங்கிக்குவாங்க. இன்னும் நடந்து போறது ஒரு நல்ல உடற்பயிற்சி, எல்லாருக்கும் தேவையானது. அடுத்ததா இருசக்கர வாகனங்கள் நிறுத்துறதுக்கு அந்த சாலையின் 2 ஓரத்திலும் 5 அடி தூரம் இடைவெளி விட்டு ஒரு மஞ்சள் கோடு போட்டு திங்கள் புதன் வெள்ளியில ஒரு புறமும் செவ்வாய் வியாழன் சனி இன்னொரு புறமும் இருசக்கர வாகனங்களை நிறுத்திக்கலாம். அடுத்ததா போக்குவரத்து நெருக்கடி அதிகமான இந்த காலையில 8 மணிலிருந்து 11 மணி வரைக்கும், மாலையில 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ஒரு வழி பாதை திட்டத்தை சிறப்பாக திட்டமிட்டு போக்குவரத்து காவல்துறை செயல்படுத்தினா நல்லா இருக்கும். அப்புறம் எதிர்காலத்துல பெரும் எண்ணிக்கையிலான வாடிக்கையாளர்களை ஈர்க்கக்கூடிய பெரும் வணிக நிறுவனங்கள் கடைத்தெருவில் திறக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது. அவங்களுக்கு வருகின்ற வாகனங்களை நிறுத்துவதற்கு சிறப்பு ஏற்பாடு பண்ணால் அதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலாம். புறநகர் பகுதியில், அதாவது மன்னார்குடியிலிருந்து வெளியில் செல்கின்ற சாலைகள், இப்போ வடவூர் சாலை, நீடாமங்கலம் சாலை, லட்சுமாங்குடி சாலை, கோட்டூர் சாலை, பெருகவழந்தான் சாலை, பராவக்கோட்டை சாலை, உள்ளிக்கோட்டை சாலை, இந்த சாலைகள் நகரிலிருந்து வெளியில் துவங்குற இடத்துல அங்க பெரும் வணிக நிறுவனங்கள் தொடங்குவதற்கு குறைந்த வட்டியில் இளைஞர்களுக்கு, தொழில் முனைவோருக்கு கடனோ வரிச்சலுகையும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த கிராமங்கள்லயே பெரிய வணிக நிறுவனங்கள் வந்துருச்சுன்னா கிராமங்களிலிருந்து நகரத்திற்கு வருகின்ற வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையை நம்ம குறைக்க முடியும். பேருந்து நிலையத்துக்கு வர்ற பயணிகள், அவங்க பயன்படுத்துகிற இருசக்கர வாகனங்கள், அந்த நெருக்கடியை குறைக்கணும்னா தற்போது அமைக்கப்பட்டுள்ள அந்த பேருந்து நிலையம் இதற்கு முன்னால், அது கட்டப்படுவதற்கு முன்னால் எவ்வளவு பேருந்து நிறுத்த முடியுதோ அவ்வளவு இடம் தான் இதுலயும் இருக்கு. நாளைக்கே பேருந்துகள் இன்னைக்கு அதிகரிக்கும் போது அதை நிறுத்துவதற்கான இடம் அங்க இல்லை. அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரியும், வணிக நிறுவனங்களுக்கு நிறைய இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதனால நகருக்கு வெளியில பாமணி பகுதியில இன்னொரு பேருந்து நிலையம் உருவாக்கினா இந்த பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகள், அவங்க பயன்படுத்துகிற இருசக்கர வாகனங்கள், அதனால் ஏற்படக்கூடிய நெருக்கடியை நம்ம தவிர்க்க முடியும். பள்ளி மாணவர்கள், மாணவிகள் சாலையில் அதிகமாக செல்லுகின்ற அந்த தெருக்களில் அந்த காலை மாலை நேரங்களில் கனரக வாகனங்கள் நுழைவதற்கு தடை விதிக்கணும். இந்த முறைகளை எல்லாம் நம்ம பின்பற்றணும்னா உறுதியா போக்குவரத்து நெரிசலை நம்ம தடுக்க முடியும். இறுதியா, இன்றைக்கு மன்னார்குடி கடைத்தெருவில் கடைகள் ஏற்படுத்தி இருக்கும் அந்த ஆக்கிரமிப்புகள், அவருடைய கடையை முன்னாடி கொண்டு வர்றது, அப்புறம் பெயர் பலகையை முன்னாடி கொண்டு வர்றது, இந்த ஆக்கிரமிப்புகள் கண்டிப்பாக அகற்றப்படணும். அது நிரந்தரமாக அகற்றப்படணும், தற்காலிகமாக இல்லாமல். இதற்கு வணிகர்கள் பொதுமக்களின் நலன் கருதி முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அவங்கள வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த வழிமுறைகளை பின்பற்றினா உறுதியா மன்னார்குடி நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை நம்மால குறைக்க முடியும். இந்த கருத்துக்களை எனக்கு வழங்கி உதவிய என்னுடைய இளவல் செந்தில் பக்கீர்சாமி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சியான மன்னார்குடி, இதுவே நம் இலக்கு. நன்றி, வணக்கம்.